Hi, welcome to CSC tutorial. The channel name is CSC tutorial. என்னோட நேம் பி ராமராஜன். ஆக்சுவலாக இந்த சேனல் நான் வந்து வீக்லி 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மண்டே அண்ட் தேர்ஸ்டே அப்லோட் பண்ணுற அந்த 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர்னா என்னன்றது ஸ்டார்ட் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த 2 டேஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸையும், ஸோ அந்த வீடியோவோட எண்டில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற அந்த பாசிபிலிட்டிஸையும் ஃபுல்லாக அந்த 2 டேஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ another 2 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே அண்டு சாட்டர்டே. ஸோ இந்த 2 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் வேண்டியதான சப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யாரெல்லாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, பிஇஆர், பிடெக், எம்இஆர், எம்டெக் படிக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட எக்ஸாம் டைமில் நீங்கள் வாட்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்க போகிற எல்லா டாப்பிக்குமே சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்ட் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க பைனரி ட்ரீ ட்ராவர்சல் அப்படின்னா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபுல்லாக பைனரி ட்ரீ ட்ராவர்சல் பற்றி பார்த்துருந்தோம். யாரெல்லாம் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பைனரி ட்ரீ ட்ராவல்ஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனதர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரானெட்டில் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் ஐடியா. ஸோ நீங்கள் இன்ட்ரானெட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்காக என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்ற அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்க்கணுன்னா இன்ட்ரானெட் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ட்ரானெட்னா என்ன? ஸோ நீங்கள் இன்டர்நெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்ட்ரானெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்நெட் அப்படின்னா இன்டர் நெட்வொர்க்கிங், தட் மீன்ஸ் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ளிக்காக நீங்கள் வந்து என்னென்ன பப்ளிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் பப்ளிக்கில் வியூ பண்ணிக்கலாம். யார் வேணாலும் வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் இன்ட்ரானெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க், ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அல்லது இருக்கக்கூடிய அந்த யூசர்ஸ் மட்டுமே அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இன்ட்ரானெட். இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க் அக்சசிபிள் ஒன்லி டு ஆன் ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்டாஃப். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் மட்டும்தான் நம்ம இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மட்டும்தான் அந்த டேட்டாஸை வியூ பண்ண முடியும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வியூ பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் அந்த மாதிரி கிடையாது. இன்டர்நெட் வந்து யார் வேணாலும் வேர்ல்டு வைடில் யார் வேணாலும் நம்ம வியூ பண்ணிக்கலாம். பட் இன்ட்ரானெட் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மட்டும்தான் வியூ பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பப்ளிக் நெட்வொர்க். ஸோ இன்ட்ரானெட் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க். ஏன் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்கிறோம்? பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மட்டும்தான் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வீசஸ் ஆர் அவைலபிள் ஆன் ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்னல் இன்ட்ரானெட் தட் ஆர் unavailable டு பப்ளிக். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய யூசர்ஸ் மட்டுமே அல்லது ஸ்டாஃப் மட்டுமே வியூ பண்ணுற அந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காக unavailable. ஸோ நம்ம பப்ளிக்காக அதை வியூ பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்னாலும் சரி இல்லை எதுனாலும் சரி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மட்டும்தான் வியூ பண்ண முடியும். அது வந்து பப்ளிக்காக வியூ பண்ண முடியாது. அதான் எனக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரானெட் அப்படின்றது. ஸோ இன்டர்நெட்னா பப்ளிக்லி அவைலபிள், இன்ட்ரானெட்னா பப்ளிக்லி unavailable. ஸோ அதுதான் வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் ஸோ இன்டர்நெட்டுக்கும் இன்ட்ரானெட்டுக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியாஸ் ஃபார் இன்ட்ரானெட் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் இன்ட்ரானெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இன்ட்ரானெட்டில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ பை யூஸிங் இன்ட்ரானெட் ப்ராஜெக்ட் நீங்கள் எதுனாலும் சரி அதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 10 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து பிளானிங். ஸோ பிளான் பண்ணுறது, அதாவது இன்ட்ரானெட்டில் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். பேசிக்காக அந்த 10 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் ஏ கோல். அதாவது நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இன்டர்நெட் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் நீங்கள் ஆவச்சுக்கணும் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்கிற அந்த விஷயத்தை நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அதுதான் இந்த செட்டப் ஏ கோல். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனோட ப்ரொசீஜர்ஸ் ஆர் பாலிசிஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் நான் ஷேர் பண்ணுறேன். தட் மீன்ஸ் ஆன்லைனில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே மட்டும். ஸோ அதை நான் பண்ண போகிறேன்னா அப்படின்றது அது ஒரு கோல். ஸோ அது நான் பண்ண போகிறேன்னா அப்படி இல்லையா டாக்குமெண்ட்ஸை வந்து நான் ஆன்லைனில் ஷேர் பண்ண போகிறேன்
ஆன்லைன்லேயே ஷேர்டு ட்ரைவ்ஸ் இல்லாமல் நான் வந்து ஆன்லைன்லேயே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னு பண்ணலாம். ஸோ அது ஒரு கோல். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கோல் முதல்ல நீங்கள் செட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், செட்டப் ஏ கோல். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ஸ்கோப் அண்டு ஆடியன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், டிஃபைன் த ஸ்கோப் அண்டு ஆடியன்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பீப்புள் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் சர்ச் பண்ணலாம், அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் சர்ச் பண்ண போகிறாங்க. இன்டர்நெட்டுக்குள்ளேயே டாக்குமெண்ட் சர்ச் பண்ணணும். சில பீப்புள் சர்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூகுள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா இன்டர்நெட்டில். ஸோ அது மாதிரி இன்டர்நெட்டுக்குள்ளேயே அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதை எப்படி பீப்புள் சர்ச் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ், தட் மீன்ஸ் அந்த டேட்டா இன்ட்ராநெட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தானே இருக்கலாம். அப்புறம் மொபைல் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா, சப்போஸ் மொபைல் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியே இன்டர்நெட் கான்செப்டவே உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் மொபைலை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த டாக்குமெண்ட்டை இன்டர்நெட்டுக்குள்ளே தான் இருக்கேன், பட் நான் மொபைல் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறது தான் டிஃபைன் த ஸ்கோப் அண்ட் ஆடியன்ஸ். தட் மீன்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 கொஸ்டின் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெலாம் மொபைல் ஆக்சஸ் எப்படி பண்ண முடியும், அதேமாதிரி பீப்புள் எப்படி வந்து பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறாங்க, அந்த டாக்குமெண்ட் எப்படி நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறது தான் வந்து டிஃபைன் த ஸ்கோப் அண்ட் ஆடியன்ஸ். நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பில்ட் ஏ சைட் மேப். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மேப்பு. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க்கு. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு டயாகிராமேட்டிக் வேலை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுதான் வந்து பில்ட் ஏ சைட் மேப். ஸோ நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறேன், ஸோ இது நான் பண்ண போகிறேன் அப்படின்றது டயாகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் பண்ணுறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் ஏ சைட் மேப். நீங்கள் பண்ண போகிற அந்த விஷயத்தை ஒரு டயாகிராமேட்டிக்கில் கொண்டு வரணும். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நேம், நீ என்ன பண்ண போகிறீங்க, ஸோ நான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறேன், இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஷேர் பண்ண போகிறேன், இல்லை கம்பெனியோட ப்ரொசீஜரை ஷேர் பண்ண போகிறேன், பாலிசிஸை ஷேர் பண்ண போகிறேன், இங்கே பண்ண போகிறேன், இதில் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற டயாகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வரது தான் பில்ட் ஏ சைட் மேப். இது நீங்கள் பண்ணணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கீ அப்ளிகேஷன்ஸ் யூ வாண்ட் டு யூஸ். அதாவது என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ண விரும்புகிறீங்க, அது நீங்கள் மெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஆர்கனைசேஷனை கேலண்டரை ஷேர் பண்ண போகிறேன் அப்படி இல்லை. கேலண்டர், அதாவது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கேலண்டரை ஷேர் பண்ண போகிறேன் அப்படி இல்லைங்களா. ஏதாச்சும் ஹாலிடே பிளானர். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஹாலிடே பிளானர் வச்சுருப்பாங்க. ஸோ ஹாலிடே பிளானரை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அல்லது அந்த கார்பரேட்டோட நியூஸ் அண்ட் பிளாக் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரியான எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணுற அந்த ப்ராஜெக்டில் அதை பற்றி இங்கே வந்து தெளிவாக இருக்கணும். அதுதான் வந்து வாட் ஆர் த கீ அப்ளிகேஷன்ஸ் யூ வாண்ட் டு யூஸ். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பெர்மிஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஓனர், நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு நீங்கள் எதை பண்ணுறீங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் வந்து எடிட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் பெர்மிஷன் கொடுக்கணும். அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஸோ டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் நீங்கள் தான். சப்போஸ் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு எடிட்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபும் அதை டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாமா, எடிட் பண்ணலாமா, அல்லது ஜஸ்ட் வியூஸ் மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்ற அந்த பெர்மிஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எடிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஓன் ரைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பெர்மிஷன் கொடுத்தா தான் அதர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாஃபும் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லா ஸ்டாஃபும் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் எடிட் பண்ண டாக்குமெண்ட்ஸை வியூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அது நீங்கள் கொடுக்குற பெர்மிஷன். ஸோ அதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெர்மிஷன்ஸ். இந்த ஸ்டெப்பில் அது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ ஹோம் பேஜ் வயர் ஃப்ரேம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் பேஜ்லேயே நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, ஸோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள்
ஃபியூச்சரில் ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த ஹோல் ப்ராஜெக்டோட டிசைன் உங்களோட ஹோம் பேஜ்லேயே நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ ஹோம் பேஜில் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஸோ ஹோம் பேஜில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே கொண்டு வந்துடணும். என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான டிசைன் பண்ண போகிறோம், உள்ளே பண்ண போகிறத நீங்கள் ஹோம் பேஜ்லேயே டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பார்த்ததுமே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கிரியேட்டிவ் ஹோம் பேஜ் வைஃபை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஹோம் பேஜில் டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ரிசோர்ஸஸ். இது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பட்ஜெட் என்ன, ரிசோர்ஸஸ் என்ன. ஸோ ரிசோர்ஸ்னால் என்ன மாதிரியான ஹார்ட்வேர், என்ன மாதிரியான சாஃப்ட்வேர். ஸோ பட்ஜெட்னா என்ன மாதிரியான எந்த மாதிரியான அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வந்து ஃபுல்லாக சொல்கிறது தான் இந்த பட்ஜெட் அண்ட் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ்னால் நீங்கள் ஹார்ட்வேர், நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான ஹார்ட்வேர் தேவைப்படுது, என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் தேவைப்படுது, அந்த எல்லாமே. ஸோ பட்ஜெட் உங்களோட எக்ஸ்பென்சிவ், ப்ராஜெக்டோட எக்ஸ்பென்ஸ் என்னன்றது. ஸோ இந்த இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் எதை பொறுத்த இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ராநெட்டில் எவ்வளோ யூசர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பட்ஜெட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப், அதாவது எத்தனை யூசர்ஸ் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த எத்தனை யூசர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த பட்ஜெட் மாறும். பட்ஜெட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டைம்லைன். ஸோ டைம்லைன் நேம்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ளே, ஸோ எத்தனை டேஸ், எவ்வளோ வீக்ஸ், எவ்வளோ மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறீங்க அப்படின்ற அந்த டைமை செட் பண்ணுறது தான் டைம்லைன். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளான்ஸ். அது ஒன்றும் இல்லை. ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ப்ராஜெக்ட்டு அதே ஐடியாஸை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறது. தட் மீன்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ தான் இந்த ஃபியூச்சர் பிளான்ஸ். ஸோ அதே ப்ராஜெக்ட்டு அதே கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், ஸோ நான் இப்படி பண்ணியிருக்கோம், இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா, டீம் மெம்பர்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ். ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ். லாஸ்ட் ஸ்டெப் டூ இட் நவ். நீங்கள் எல்லா பிளானும் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே பக்காவாக வச்சுருக்கீங்க. ஸோ டூ இட் நவ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை டெமோ பண்ணுறது, செட் மீன்ஸ் டெமோ பண்ணுவோம் இல்லைங்களா, ப்ராஜெக்ட் டெமோ. ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் இது அப்படியே ஜஸ்ட்டு பிளானாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக்காக இன்டர்நெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறது. தட் மீன்ஸ் பிளானிங், எப்படிலாம் பிளான் பண்ணுறது அப்படின்ற பேசிக் 10 ஸ்டெப்ஸ் இது தான். கோல் செட் பண்ணுறீங்க. இப்போ டிஃபைன் த ஸ்கோப் அண்ட் ஆடியன்ஸ். நான் சொன்ன மாதிரி சம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி மொபைல் ஆக்சஸ் இருக்குன்னா அது எப்படி பண்ண முடியும், பீப்புள் ஃபைண்ட் பண்ணணும், டேட்டாவை டாக்குமெண்ட் எப்படி சர்ச் பண்ணணுன்றனா அது எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுறது இந்த ஸ்டெப்பு. பில்ட் ஏ சைட் மேப். ஓவரால் நீங்கள் மேப் க்ரியேட் பண்ணுறீங்க என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியோட கேலண்டர் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை ஹாலிடே பிளானர் நீங்கள் பண்ண போகிறீங்களா. ஸோ என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, நியூஸ், பிளாக், இது மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது எதை பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் நீங்கள் கொடுக்குறது. நீங்கள் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியுமா, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணி எடிட் பண்ண வைக்கிறீங்களா, இல்லை அவங்கள ஜஸ்ட் வியூ பண்ண மட்டும் வைக்கிறீங்களா அப்படின்ற பெர்மிஷன்ஸ் கொடுக்குறது தான் இந்த ஸ்டெப்பு. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஹோம் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ பக்காவாக என்ன மாதிரி அப்படின்னா ஹோம் பேஜ் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் வந்து பக்காவாக டிசைன்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் அண்ட் ரிசோர்ஸஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற யூஸரை பொறுத்து பட்ஜெட் மாறும். ரிசோர்ஸஸ்ங்கிறது நீங்கள் என்ன மாதிரியான ஹார்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாமே வந்துடும். டைம்லைன், எவ்வளோ டைம்குள்ளே நீங்கள் முடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பிளான்ஸ். அதே ப்ராஜெக்ட்டு அதே கான்செப்டை வச்சு ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ணுறது தான் ஃபியூச்சர் பிளான். ஸோ லாஸ்ட் வந்து டூ இட் நவ். ஸோ நீங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் டெமோ பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணணும். இது வந்து பேசிக்காக இன்டர்நெட் ப்ராஜெக்டோட ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ நீங்கள் பேசிக்காக ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் கண்டென்ட்டையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது, கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் இன்டர்நெட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற எல்லா டாக்குமெண்ட்டையும் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதான் டாக்குமெண்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ஃபியூச்சர் ஆஃப் இன்டர்நெட். பேசிக்காக ஒரு இன்டர்நெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அதை கவர் பண்ணும் அப்படின்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் கேப்பபிலிட்டிஸ். நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சர்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது டேட்டா சர்ச் பண்ணணும் இன்டர்நெட்டுக்குள்ளே அப்படின்னா அந்த சர்ச் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணலாம். இப்போ கூகுள் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ சர்ச் இன்ஜின்ஸ் அது எப்படி பண்ணுறது, எப்படி வந்து பீப்புள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சர்ச் இன்ஜின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி சர்ச் கேப்பபிலிட்டிஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத இன்டர்நெட்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஜெனரேட்டர். ஸோ நம்ம எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்குறோமோ அதை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இது இன்ஃபர்மேஷன் ஜெனரேட்டர்ஸ். இன்ஃபர்மேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இப்போ பர்டிகுலராக எனக்கு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. அன்ஆத்தரைஸ்டு பெர்சன் எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம பண்ணணும். செக்யூரிட்டி பர்பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செக்யூரிட்டி அப்படின்ற அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இன்டர்நெட்டில் எல்லாத்துலேயுமே இன்டர்நெட்டு நெட்வொர்க்கிங் எல்லாத்துலேயுமே செக்யூரிட்டி அப்படின்ற அந்த கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அன்ஆத்தரைஸ்டு பெர்சன் யாருமே அக்சசபிள் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன். ஸோ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எல்லா சர்வீஸும் எப்படி இன்டகிரேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் சர்வீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இன்டகிரேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அது மூலமாக எப்படி நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றத இன்டகிரேஷன் அப்படின்ற அந்த ஸ்டெப் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேரிங் அண்ட் கொலாபரேட்டிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை முடிச்சிட்டிங்க, ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராநெட்டில் பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஆன்லைனில் எப்படி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது, கொலாபரேட் பண்ணுறது அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சோஷியல் நெட்வொர்க். பர்டிகுலர் கார்பரேட்டோட சோஷியல் நெட்வொர்க்கில் எப்படி அந்த டேட்டா அவைலபிள் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்டை எப்படி அவைலபிள் பண்ணுறது அப்படின்றது சோஷியல் நெட்வொர்க். சோஷியல் நெட்வொர்க்கில் மட்டும் இல்லை, அவைலபிள் ஆன் க்ளவுட் 24/7 பேசிஸ். ஸோ க்ளவுட் ஃபார்மேட்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இன்ட்ராநெட்டுக்குள்ளே பண்ணணும். இப்போ நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இன்ட்ராநெட்னா என்ன, இன்ட்ராநெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் இன்ட்ராநெட்டில் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் பிளான் பண்ண போகிறது இந்த 10 ஸ்டெப்ஸு. அடுத்து நம்ம பார்த்தது வந்து ஃபியூச்சர் ஆஃப் இன்டர்நெட். எந்த ஒரு இன்டர்நெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கணும், பேசிக்காக 8 ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஓவராலாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ், அதாவது செட்டப் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் பாய்.